நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். ஒரே நாளில் 260 பேருக்கு தொற்று. சபா, கடா மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மீதான குற்றச்சாட்டை மனிதவள அமைச்சு விசாரிக்கும். நாட்டில் புதிதாக 260 பேர் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 259 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்காகியவர்கள். ஒருவருக்கு மட்டுமே வெளிநாட்டில் வைரஸ் தொற்றியது. நாட்டில் COVID-19 தொற்று பரவியதில் இருந்து ஒரே நாளில் மிக அதிகமான தொற்றுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. இது இரண்டாவது முறை என சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா வருத்தம் தெரிவித்தார். இதற்கு முன்னர் ஜூன் 4ஆம் தேதி ஒரே நாளில் 277 பேருக்கு அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 260 பேரில் 130 பேர் உள்நாட்டினர், 129 பேர் வெளிநாட்டினர். அந்த 260 பேரில் 31 பேர் சபாவிலிருந்து தீபகற்ப மலேசியாவுக்கு திரும்பியவர்கள் என்று தான்ஸ்ரீ நூர் ஹிஷாம் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் சபா, கடா மாநிலங்களில் மிக அதிகமான COVID-19 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சபாவில் 118 பேருக்கும், கடாவில் 98 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் 13 பேரும், ஸ்லாங்கூரில் 13 பேரும், ஜொஹோரில் 5 பேரும், புத்ராஜயாவில் 5 பேரும், தெலங்கானாவில் 2, பர்லேஸில் 2 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பஹாங், பினாங்கு, மலாக்கா ஆகிய மாநிலங்களில் தலா 1 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே நாட்டில் மேலும் 4 இடங்களில் COVID-19 வைரஸ் மிக அதிகமாக பரவியுள்ளதை சுகாதார அமைச்சு கண்டறிந்துள்ளது. ஸ்லாங்கூரில் ஜலான் மேரு, சபாவில் ஜூஹுவா, புத்ராஜயாவில் சலாசே, கடாவில் பாக்கத்தில் என அந்த 4 தொற்றுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த தொற்றுகள் குறித்த விவரங்களையும் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். கிள்ளானில் 30 வயது உள்நாட்டு ஆடவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு கடந்த மாதம் 29ஆம் தேதி சுங்காய் புலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரின் மூலம் மேலும் 3 உள்நாட்டினருக்கு தொற்று பரவியுள்ளது. சபா தவாவில் 31 வயது உள்நாட்டு ஆடவரின் மூலம் 4 தொற்றுக்கு இலக்காகினர். புத்ராஜயாவில் சபா மாநிலத்தின் சில இடங்களுக்கு சென்று திரும்பிய 37 வயது ஆடவருக்கு தொற்று கண்டது. அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 6 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாக்கத்தில் தொற்று பாலிங்கையும் லங்காவியையும் உட்படுத்தியுள்ளது. சபா தாவாவுக்கு சென்று திரும்பிய 39 வயது உள்நாட்டு ஆடவருக்கு COVID-19 தொற்றியது. அவரிடமிருந்து 80 வைரஸ் பரவியது. இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை சபாவில் உள்ள மாவட்டங்களை கடந்து பயணிக்க சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். எனினும் உணவு விநியோகிப்பு, மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய சேவைகளுக்காக மட்டும் மாவட்டம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பவர்களும் அதனை நிறைவு செய்யும் கட்டத்தில் இருப்பவர்களும் தத்தம் மாவட்டங்களுக்கு பயணிக்க அனுமதிக்கப்படுவர். தீபகற்ப மலேசியா, சரவா, லாபுவான் ஆகிய இதர பகுதிகளுக்கு திரும்பவும் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கூறினார். இவ்வேளையில் தாவாவ், லஹடத்து, குனா, சம்பூர்ணா ஆகிய 4 மாவட்டங்களில் பிறப்பிக்கப்பட்டுள்ள கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றார் அவர். இந்த உத்தரவு தொடர்பான அண்மைய விவரங்களை சபா மாநில அரசாங்கம் அவ்வப்போது வெளியிடும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். சபாவில் COVID-19 தொற்று பரவலால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு உதவ அம்மாநில அரசு 5 கோடி ரிங்கிட்டை உடனடியாக ஒதுக்கியுள்ளது. அத்தொகையில் 1 கோடி ரிங்கிட் மேலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள தாவாவ், லஹடத்து, சம்பூர்ணா, குனா ஆகிய மாவட்ட மக்களுக்கு உணவு கூடைகளை பகிர்ந்தளிக்க பயன்படுத்தப்படும் என முதலமைச்சர் சொன்னார். கோத்தா கினபாலுவில் இன்று கூடிய மாநில அமைச்சரவை கூட்டத்தில் அம்முடிவு எட்டப்பட்டதாக சபா முதலமைச்சர் டத்தோ ஹஜிஜி நூர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார்.
கடந்த செவ்வாய்க்கிழமை சபாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற அவர் இன்று கூடிய மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு முதல் முறையாக தலைமையேற்றார். மாநிலத்தில் தொற்று பரவுவதை தடுப்பதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட கோவிட்-19 கொள்ளை நோய் தொடர்பான விவகாரங்கள் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. சபாவில் தொற்று தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இனி மாநில கோவிட்-19 பேரிடர் நிர்வாக செயற்குழு நிர்வகிக்கும் என டத்தோ ஹஜிஜே நூர் கூறினார். அந்த செயற்குழுவுக்கு மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ சஃபார் உன்தோங் தலைமையேற்கும் வேளையில் துணைத் தலைவராக சபா சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் கிறிஸ்டினா ரோண்டி நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த செயற்குழு அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இதுவரை செயல்பட்டு வந்த சபா கோவிட்-19 கட்டுப்பாட்டு மையம் மூடப்படுவதாக டத்தோ ஹஜிஜே நூர் அறிவித்தார். FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் அதன் தொழிலாளர்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மனிதவள அமைச்சு விசாரிக்கும். அவ்விவகாரம் தொடர்பில் தமது தரப்பு சொந்த விசாரணையை மேற்கொண்டு தகவலை திரட்டும் என்று அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். செம்பனை எண்ணெயையும் அந்த எண்ணெயிலிருந்து இதர பொருட்களையும் தயாரிக்கும் வேலைகளில் FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தியதாக அமெரிக்காவின் சுங்க எல்லை பாதுகாப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அந்த காரணங்களை சுட்டிக்காட்டி அந்நிறுவனம் தயாரிக்கும் செம்பனை எண்ணெயையும் அந்த எண்ணெய் சார்ந்த பொருட்களையும் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்ய நேற்றிலிருந்து அத்துறை தடை விதித்துள்ளது. அந்நிறுவனத்தைப் போல மலேசியாவில் உள்ள மற்றொரு மூலப்பொருள் உற்பத்தி நிறுவனத்துக்கும் தடை விதிக்கப்படவுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். முன்னதாக அமெரிக்க சுங்க எல்லை பாதுகாப்பு துறையின் அந்த குற்றச்சாட்டை FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் மறுத்தது. இந்த விவகாரம் 2015ஆம் ஆண்டிலிருந்து பேசப்பட்டு வருவதாகவும் தொழிலாளர்களின் நலனை காக்க தமது தரப்பு தொடர்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்தது. தொழிலாளர்களின் உரிமையையும் நலனையும் காக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான தரவுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கும் நடவடிக்கையும் சட்டத்துக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படுவதாக FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் அதன் அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. மாயிகாவின் மக்கள் குறை தீர்க்கும் நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்சி தலைமையகத்தில் நடைபெறுகிறது. அரசாங்க தொடர்புடைய விவகாரங்களுக்கும் ஏனைய சமூக சிக்கல்களுக்கும் அங்கு தீர்வு வழங்கப்படுவதாக மாயிகா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். பொதுவான சிக்கல்களுடன் மனிதவள அமைச்சு சார்ந்த விவகாரங்களுக்கும் இங்கு நேரடியாக தீர்வு காணப்படுகிறது அல்லது உரிய ஆலோசனை வழங்கப்படுகிறது என மனிதவள அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். பெருவாரியாக பார்த்தாக இங்கே வருகின்றவர்கள் சொக்சோ பிரச்சனை, வீடமைப்பு பிரச்சனை, கல்வி பிரச்சனை, இது போன்ற முக்கியமான பிரச்சனை முன்வைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு முடிந்தவரை மாயிகாவும் மனிதவள அமைச்சும் தேவையான உதவிகளை செய்கின்றனர். மக்களுக்கு தேவையான உதவிகளை அந்தந்த மாநிலத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போன்ற முக்கியமான அரசாங்க சார்புடைய பிரச்சனை மத்திய அளவில் இங்கே கொண்டு வந்து செய்ய முடியும். இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாளில் பொதுமக்களை சந்தித்த பின்னர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். பொதுச்சேவை ஊழியர்களை உட்படுத்தி அரசாங்க வருமானம் விரயமாவதாக கூறப்படுவது தொடர்பில் கலந்தாலோசிக்க அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை சந்திக்கவிருக்கிறார். கோவிட்-19 தாக்கத்தை நாடு எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இத்தகைய செயல்கள் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்பதால் அதற்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்க வருமானம் விரயமாவதை தடுப்பதுடன் அத்தகைய செயல்களில் ஈடுபட்டோர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றியும் SPRM உடன் கலந்தாலோசிக்கப்படும் என தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி தெரிவித்தார். கோவிட்-19 தாக்கம் காரணமாக நாட்டின் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகள் மெதுவடைந்திருக்கும் நிலையில் இத்தகைய வருமான விரயங்களால் திட்டங்கள் முடங்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அவர் அச்சம் தெரிவித்தார். குவாலா திரங்கானு பண்டார்பாரு புக்கிட் பசாரில் திரங்கானு மாநில SPRM-இன் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். கோவிட்-19 கையாள்வதிலும் பொருளாதாரத்தை விரைந்து மீட்சியுறச் செய்வதிலும் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க அரசாங்கம் அறிவித்திருக்கும் பஞ்சானா மற்றும் பிரீஹாத்தின் ஊக்குவிப்பு திட்டங்களை வெற்றியடைய செய்யும் கடப்பாடு பொதுச்சேவை ஊழியர்களுக்கும்
உண்டு. அவ்வகையில் கையூட்டு, ஊழல் போன்றவை அவர்கள் மத்தியில் நிலவினால் அது அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி நினைவுறுத்தினார். கோலாலம்பூர் மாநகர் மன்ற திட்டமிடல் பிரிவின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் டத்தோ மஹாடி செங்கா அக்கழகத்தின் 13வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் இன்று முதல் நடப்புக்கு வருகிறது. கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வர் முசா புத்ராஜயாவில் உள்ள தமது அலுவலகத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த ஈராண்டுகளாக டிபிகேஎல் தலைவராக பொறுப்பு வகித்த டத்தோ நூர் ஹிஷம் அஹமத் டஹ்லானின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அவருக்கு பதிலாக டத்தோ மஹாடி செங்கா அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதாக தான் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். 1960ஆம் ஆண்டு கூட்டரசு தலைநகர சட்டத்தின் 4வது பிரிவின் கீழ் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பிலா ஷாவின் அங்கீகாரத்துடன் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் மாநகர மன்றத்தில் டத்தோ மஹாடி செங்கா பெற்ற 36 ஆண்டுகால அனுபவம் இப்புதிய பொறுப்பில் அவர் திறனுடன் செயல்பட துணை புரியும் என தான் ஸ்ரீ அன்வார் முசா நம்பிக்கை தெரிவித்தார். 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான பயணத்தின் போது 2வது ஓட்டுநரை எந்நேரத்திலும் தயார்படுத்தி வைக்குமாறு கிளாந்தானில் உள்ள விரைவு பேருந்து உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதோடு 4 மணி நேரத்தை உட்படுத்திய பயணத்தின் போது அந்த விதிமுறை கட்டாயமாக்கப்படுவதாக கிளாந்தான் மாநில சாலை போக்குவரத்து துறையின் நடவடிக்கை பிரிவு தலைவர் முகமது ஹஸ்னோர் குத்திக் தெரிவித்தார். பேருந்து ஓட்டுநர்கள் முறையான ஓய்வை பெறுவதை உறுதி செய்யவும், விபத்துகள் குறிப்பாக மரணம் ஏற்படுவதை தவிர்க்கவும் அந்த விதிமுறை அவசியம் என முகமது ஹஸ்னோர் கூறினார். பெர்லிஸில் மீன், காய்கறி ஆகியவற்றின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாக மாநில ஃபார்மா கூட்டரசு விவசாய விற்பனை வாரியம் உத்தரவாதம் அளித்துள்ளது. மீன்களின் கையிருப்பு தொடர்ந்து போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய அவ்வாரியம் மலேசிய மீன்பிடி மேம்பாட்டு வாரியத்துடன் ஒத்துழைக்கும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நூருல் ஹிஷம் யாக்கூப் தெரிவித்தார். சபாவில் செம்பனை தொழில்துறையினர் எதிர்நோக்கியுள்ள நிதி சிக்கல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வழிவகைகளை தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு ஆராய்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும், ஏற்றுமதி சந்தையை பூர்த்தி செய்யவும் இத்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் மதிப்பிடப்படும் என அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது கைருடின் அமன் ரசாலி கூறினார். நகரி சம்பிலானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 50 பேர் ரன்தாவ் சகா எலேர் இடைநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். கம்போங் சகா ஹிலேர், கம்போங் பாசேர், கம்போங் சிலியாவ் ஆகிய 3 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும். தொடர்ந்து பெய்து வரும் கனத்த மழையினால் சுங்காய் லிங்கி ஆற்று நீர் பெருக்கெடுத்து வெள்ளம் ஏற்படும் நிலை கடந்த 2 வாரங்களாக தொடர்வதாக மாநில பொது தற்காப்பு படை இயக்குநர் ஃபஸ்லி ஷா முஸ்லிம் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு வானிலை ஒத்துழைக்காததால் மக்களின் பாதுகாப்பு கருதி அவர்களை தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றும் நடவடிக்கைகளுக்கே தற்சமயம் முன்னுரிமை வழங்கப்படுவதாக அவர் மேலும் சொன்னார். நாடு கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த போராடி வரும் இவ்வேளையில் வெள்ளத்தை எதிர்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. வெள்ளம் ஏற்பட்டால் நாடு முழுவதும் அமைக்கப்படும் 5422 தற்காலிக துயர் துடைப்பு மையங்கள் போதுமானதாக இருக்கும் என பிரதமர் துறையின் சிறப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ரிஸ்வான் மட் யூசுப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட துயர் துடைப்பு மையங்கள் அனைத்திலும் ஒரே சமயத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10 லட்சம் பேர் தஞ்சம் புக முடியும். சுகாதார அமைச்சு, தேசிய பாதுகாப்பு மன்றம் ஆகியவை வெளியிட்டுள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தூர இடைவெளியை பின்பற்றி தஞ்சம் புகுவோரின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என டத்தோ ஸ்ரீ முகமது ரிஸ்வான் கூறினார். முன்னதாக அலுகாஜா மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை தெரிவித்தார். தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்படும் மக்களை கையாளக்கூடிய SOP நடைமுறைகள் குறித்த வழிகாட்டி ஒன்று தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் சொன்னார்.
நேற்று மதியம் மீன் பிடிக்கச் சென்று காணாமல் போனதாக கூறப்பட்ட மீனவர் பின்னர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். திரங்கானு கர்த்தே நீரிணை பகுதியில் அந்த 61 வயது ஆடவரின் உடலை உள்ளூர் மீனவர்கள் மாலை மணி 6:30 வாக்கில் அவருக்கு சொந்தமான படகில் கண்டெடுத்தனர். தான் வேலை செய்து கொண்டிருந்த போது தமக்கு இருதயம் வலிப்பது போல் இருப்பதாக சக மீனவர்களிடம் வான் ரசாலி வான் ஹசான் கூறியுள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிஜால் கடற்கரை பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் இறந்திருக்கக்கூடும் எனும் நிலையில் அவரது படகு பின்னர் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு மிதந்து கர்த்தே நீரிணை பகுதியை வந்தடைந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. எந்த ஒரு குற்றச் செயல்களுக்கான தடயங்களும் தென்படாத நிலையில் இச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உடல் கமாமான் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். நவீன சிங்கப்பூரில் கூரை விவசாயம். விவரம் உலக நடப்பில். குறளும் விளக்கமும். குறள் 369. இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். ஆசை எனப்படும் பெருந்துன்பம் இல்லாது போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை இரவு மணி 7:30க்கு TV2 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.